கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தொடர்பா நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் பாக்குறீங்க, மூன்றாவது முறையா ஹரியானால ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்கிற முனைப்புல பாஜக இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு வகையில எனக்கு இது ஏமாற்றம் தான். ஏன்னா இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்பதுதான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சொன்னது அதுதான் சொன்னுச்சு. அது மட்டுமல்ல, மக்களுடைய மனநிலையும் அதுதான் இருந்ததுங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆனாலும் அங்கு சில வாக்கு வித்தியாசங்கள், இன்னைக்கு வர்ற வாக்கு சதவீதங்கள், வாக்கு வித்தியாசங்களை பார்த்தால் 41% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது, 39% வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது. அதாவது காங்கிரஸை விட 1.5% வாக்குகள் குறைவாகத்தான் பாஜக பெற்றிருக்கிறது. ஆனாலும் சீட் எண்ணிக்கையை பொறுத்தவரை அதிகமாக பெற்றிருக்கிறத பாக்குறோம். அது இரண்டு காரணங்களை நான் அங்க பாக்குறேன். என்ன காரணங்கள் சொன்னாலும் தோல்வி என்பது தோல்வி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்துல அங்கு இரண்டு கட்சிகள், பாஜக காங்கிரஸை தவிர மற்ற இரண்டு கட்சிகளின் நிலைப்பாடை பார்க்கிறேன் நான் இங்கு பார்க்கும் பொழுது. ஒன்று துஷ்யந்த் சௌதாலாவுடைய ஜேஜேபி, அதாவது ஜனநாயக ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சி. அது கடந்த முறை 10 சீட்டுகளை, கடந்த முறை 10 தொகுதிகளை பெற்றிருந்தது. இந்த முறை தொகுதிகள் எதுவும் பெறவில்லை என்றாலும் அந்த வாக்கை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, புதிதாக களமிறங்கியுள்ள ஆம் ஆத்மி கட்சி, அதனுடைய வாக்குகளையும் இரண்டுமே பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை தான் பிரித்திருக்கிறது. இரண்டு கட்சிகளுமே காங்கிரசுக்கு எதிரான வாக்குகள் என்று பிரிக்கவில்லை, பாஜகவிற்கு எதிராகத்தான் அங்கு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தன. அந்த ஜேஜேபி பார்ட்டி ஏற்கனவே பாஜக கூட்டணியில துணை முதலமைச்சராக இருந்தவர், வெளியில் வந்து கூட்டணியை முறித்து கொண்டு பாஜகவிற்கு எதிராகத்தான் களமிறங்கினார். அதனால் பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் மூன்றாக பிரிந்ததனால் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அதிலும் 41% வாக்குகளை காங்கிரஸ் பெற்றிருப்பது என்பது மக்கள் வந்து பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் அங்கு இருக்கிறார்கள் என்பதை நான் முதல்ல புரிஞ்சுக்கிறேன். அதைத்தான் நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். ஏனென்றால் ஹரியானாவை பொறுத்தவரை 2-3 சுச்சுவேஷன் இருக்கு. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக பெரிய அளவுல மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கவில்லை. இரண்டாவது, அங்கு கிராமம் நகரம் என்று இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று செப்பரேட்டா ஃபுல்லாவே பிரிஞ்சிருக்கும். அதுல 3 பிரச்சனைகள் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிற பிரச்சனைகளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். முதல்ல விவசாய பிரச்சனை, விவசாய சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுத்தது. பஞ்சாபிற்கு இணையாக ஹரியானாவும் முன்னெடுத்தது அந்த விவசாயிகள் பிரச்சனை. ஏனென்றால் அங்கும் அந்த விவசாய சட்டத்தினால பாதிப்பு ஹரியானாவில் இருந்தது, அவர்கள் முன்னெடுத்தார்கள். அந்த விவசாயிகளை இந்த பாஜக அரசு எப்படி நடத்தியது என்பதை பார்த்தோம், அதனுடைய விளைவுகளையும் பார்த்தோம். இரண்டாவது ஆனா இது எல்லாம் நீங்க களத்துல சொல்லி நீங்க சரியான அரசியலை முன்னெடுக்கலையோ அப்படிங்கிற கேள்வி எழுதல சார். ஏன்னா பாஜக எதிராக இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. உண்மைதான், நான் அந்த பிரச்சனைகளை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, விவசாயத்துக்கு எதிரான அந்த எம்எஸ்பியை தர்றோம்னு சொல்லல, அதற்கான முன்னெடுப்பை எடுக்கல. அதற்கு பிறகு அந்த அதாவது வேலையின்மை, ஹரியானாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க வேலையின்மை என்பது வரலாறு காணாத அளவிற்கு இருந்தால் கூட ஹரியானாவில் உள்ள வேலையின்மை சதவீதம் வந்து 37% இருக்கு, வேலையின்மை சதவீதம். மூன்றாவது, இந்த அங்கு வந்து மல்யுத்தம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டாக இருக்கிறது. அதிலிருந்து சென்ற வீராங்கனைகள், இன்றைக்கு கூட வினேஷ் போகட் வந்து காங்கிரஸ் சார்பில் நின்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனாலும் கட்சி தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தலைமையிலான அணி, அந்த மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் தெருவில் இறங்கி போராடியதை பார்த்தோம். ஆனால் இந்த பாஜக அரசு அவர்களை உதாசீனப்படுத்தியதையும் பார்த்தோம். இதையெல்லாம் மீறி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் மீறி, நீங்கள் சொன்ன புள்ளிக்கு வர்றேன், இந்த பிரச்சனைகளை எல்லாம் மீறி அந்த பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததால் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும், அந்த வாக்குகளை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியை காங்கிரசும் தவற விட்டது என்று கூட நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு தவறிலிருந்து ஒரு முறை பாடம் கற்கலாம். இது மூன்றாவது முறையா இன்னும் காங்கிரஸ் பாடம் தான் கத்துக்கிட்டு இருக்கா?
அது எப்போ மீண்டு வரப்போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல, பாடம் கற்பது என்பது எப்பொழுதுமே பாடம், அதாவது கல்வி கற்கிறதுல கல்விக்கு வசதி இல்ல, இது ஏஜ் இல்லைன்னு சொல்லுவாங்க, வயது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாடம் கற்பது என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் பாடம் வேறு வேறு விதமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நீங்க டெல்லியை வச்சு நீங்க ஹரியானாவை பார்க்க முடியாது, ஹரியானாவை வச்சு பஞ்சாபை பார்க்க முடியாது. நீங்க டெல்லியில நீங்க நீங்க எதை வச்சு குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஆம் ஆத்மி கூட்டணிக்காக வந்தது, அந்த கூட்டணி முடிவாகவில்லை, சரியாக அமையவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்துல டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் வைத்த கூட்டணி சரியாக அமையவில்லை என்பதையும் நம்ம பார்த்தோம். அதாவது காங்கிரசுடைய வாக்கு ஆம் ஆத்மிக்கோ, ஆம் ஆத்மியோட வாக்கு காங்கிரசுக்கோ செல்லாமல் இருந்ததால் தான் அங்கு இருவருக்குமான தோல்வி டெல்லியில கிடைச்சதை பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல பஞ்சாப்ல எதிரெதிர் அணியாக இருந்து இரண்டு கட்சிகளுமே வெற்றி பெற்றதை பார்த்தோம். பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் எதிரெதிராக இருந்து வெற்றி பெற்றதை பார்த்தோம். ஆனா ஆட்சி அமைத்தது இல்ல, ஆட்சி நீங்க ஆம் ஆத்மி லோக்கல்ல ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்த காங்கிரஸ் கட்சி, பஞ்சாப்ல கூட்டணி இல்லை. ஆனாலும் டெல்லியில அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலன்றதையும் பார்த்தோம். ஆனா பஞ்சாப்ல கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் வெற்றி பெற்று இருக்கிறது, அங்க மற்ற கட்சிகள் வெற்றி பெற முடியவில்லை. ஆக சில சமயங்கள்ல கூட்டணியில 10-10 20 ஆகலாம், சில சமயங்கள்ல 10-10 0வும் வரலாம். அதுதான் கூட்டணியோட கணக்குங்கிறது. நீங்க ஆம் ஆத்மியை தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்திருக்குல்ல சார்? ஆம் ஆத்மி பெரிய அளவுல இடம் பிடிக்கலனாலும் அவங்க உங்க கூட இருந்திருந்தா இந்த மெல்லிய வித்தியாசத்துல நீங்க தோல்வியை தழுவக்கூடிய இடங்கள்ல அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இல்ல, அதுதான் அது எப்படி அங்கு லோக்கல் இஷ்யூஸ் வச்சு நம்ம இங்க உட்கார்ந்து விவாதம் செய்வது என்பது வேறு, அங்கு இருக்கின்ற லோக்கல் இஷ்யூஸ் என்பது வேறு. ஏனென்றால் ஒரு ஒரு 10-20 ஆண்டு காலம் கட்சியில் ஆம் ஆத்மி ஆரம்பித்த காலத்திலிருந்து எதிரெதிர் அணியாளாக எதிரெதிர் துருவங்களாக அங்கு வேலை செஞ்சு விட்டு அந்த தொகுதியில் போட்டியிடும் பொழுது காங்கிரசுக்கு வலுவாக உள்ள சில தொகுதிகளை அவர்கள் கேட்கும் போது அந்த தொகுதியை விட்டு கொடுத்தா அந்த தொகுதியில இருவருக்குமே தோல்வி ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனும் ஏற்படலாம். அதனால் கூட இந்த முறிவு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இதற்கு பிறகுதான், தேர்தலுக்கு பிறகுதான் அந்த அனலைஸ் பண்ண முடியும், அது தவிர வேற வழி இல்லை. ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மெல்லிய வாக்கு சதவீதம், அதாவது ஒரு 500 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பல வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நம்ம அங்க பாக்குறோம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் காங்கிரஸ் இன்னும் வருங்காலத்துல இதை விட இன்னும் சிறப்பாக அந்த பணியை செய்வதற்கான வேலையை கண்டிப்பாக எடுத்து செல்லும் என்பது மட்டும் உறுதி. நீங்க இன்னொன்று பாஜகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அங்கு அவர்கள் சொன்னதை சிலவற்றை நம்பி இருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஜாட் சமூக மத்தியில அவர்கள் செல்வாக்கு பெற்று இந்த நேரத்துல அங்க பெரும்பான்மையான தொகுதிகள் ஜாட் சமூகம் இருக்கின்ற பகுதிகளில் இருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் ஹரியானாவில். அதெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை அந்த கட்சி மேற்கொண்டதுதான் காரணமாக இருக்க முடியும். ரெண்டாவது இல்ல, அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா சார், அந்த ஒரு இடத்துல 35க்கு 1 ரேஷியோன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க பெரும்பாலும் ஜாட்டையும் தலித் மக்களையும் மட்டுமே நம்பி இருந்தீங்க, ஆனா பாஜக 35 சாதியை ஒருங்கிணைச்சிருக்காங்க, இதுதான் அவங்களுக்கான வெற்றிக்கான காரணமா இருக்கதா சொல்லப்படுது. இல்ல, அதுதான் சில பொய்யான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீது வைத்ததை பார்த்தோம். நீங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட அமெரிக்காவில் சென்று பேசிய சில விவரங்களை எல்லாம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்று அவர்கள் உடனே எடுத்து சென்றாங்க. அதாவது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய மாதிரி இந்தியாவில் என்றைக்கு சமநிலை வருகிறதோ அன்றைக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்வதை பற்றி பேசலாம் என்று சொன்னார். அவர் சொன்னதை இவர்கள் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அவர் பேசியதை இந்தியாவிற்கு எதிராக பேசினார் என்று அங்க எடுத்துட்டு போனாங்க. ஈவன் லட்டு பிரச்சனையை கூட கதையா ஹரியானால அவங்க இதுல பேசியிருக்காங்க. திருப்பதி லட்டு விஷயத்தை கூட ஹரியானாவில் எடுத்து சென்று தேர்தல் விஷயமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் ஒவ்வொரு வாய்ப்பையும், அதாவது பிரிவினையை தூண்டுவது, வேறு மதவாதத்தை தூண்டுவது அல்லது இனவாதத்தை தூண்டுவது, வேறு ஏதாவது பொய்யான விஷயங்களை முன்னெடுப்பது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் மக்களை நம்பும்படியாக அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனை ஓரளவு மக்கள் நம்பி இருக்கிறார்கள் என்று கூட நமக்கு தோன்றுகிறது. ஆனாலும் இதில் உள்ள ஆறுதல் என்னவென்று சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் காங்கிரஸை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். 41% வாக்குகளும் பாஜகவிற்கு அதை விட குறைவான வாக்குகளே கிடைத்திருந்தாலும் சில இடங்கள்ல வாக்குகள் அதிகபட்சமான வித்தியாசங்களில் வந்ததால் அந்த வாக்கு சதவீதம் கூட குறைவாக வந்திருக்கிறது என்பதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. அந்த வகையில மக்கள் காங்கிரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அடுத்தடுத்த தேர்தல்களில் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஆணையை மக்கள் இட்டிருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். இப்ப ஜம்மு காஷ்மீர் தேர்தலை எப்படி சார் பாக்குறீங்க? அங்க உங்க கை ரொம்ப முன்னோங்கி இருக்கு.
நீங்கள் வந்து முன்கை எடுத்திருக்கீங்க, உங்கள் கூட்டணி இருக்குது. ஆனாலும் நீங்கள் 370 நீக்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக ஒன்றும் ஸ்வைப்பு பண்ணப்படலையே, அப்படியே தானே இருக்காங்க. பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது பாஜகவுக்கு இதை. இல்ல, அதுதான் நீங்க நம்ம வந்து தவறா பாக்குறோம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஜம்மு ரீஜன், காஷ்மீர் ரீஜன் ரெண்டா பிரிச்சிங்கன்னா ஜம்முவில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் பிரித்தாளும் சூழ்ச்சியை வச்சுதான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பிரிவினையை முன்னெடுத்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காஷ்மீரில் முழுவதுமாக துடைத்தெறியப்பட்டிருக்கு. பாஜக எங்கேயுமே காஷ்மீர்ல வெற்றி பெறல. இன்னொன்று பாத்தீங்கன்னா அவர்கள் பல விதங்கள்ல அங்க முயற்சி செய்தாங்க. காஷ்மீர்ல எப்படியாவது காலூண்டி விட வேண்டும், காஷ்மீரில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. இன்னொரு விஷயத்தையும் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படுவதையே விரும்பவில்லை. காஷ்மீரில் தொடர்ந்து இப்படியே துணைநிலை ஆளுநரை வைத்து மத்திய அரசு மேலோங்கி அங்கு ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் உச்ச நீதிமன்றம் செப்டம்பருக்குள் அங்கு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று காலக்கெடு விதித்ததால் அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதுல 2 விஷயங்களே அவர்கள் செய்தார்கள். ஒன்று, டீலிமிட்டேஷன் என்ற பெயர்ல 87 90 தொகுதியை ஆக்கும் பொழுது அதில் அவர்களுக்கு சாதகமாக உள்ள பகுதிகளில் ஒரு 3 தொகுதியை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது கூட அவர்கள் கொஞ்சம் நெக் டு நெக் அல்லது ஹங் அசம்பிளி இது மாதிரி வந்தால் அந்த 5 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக 5 பேரை நியமித்து அதன் மூலமாக இந்த ஆட்சியை கவிழ்த்திருக்கலாம் அல்லது தாங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா என்று சிந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தொகுதி எண்ணிக்கை வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் அவர்களின் அந்த முயற்சி பலிக்காது என்பதுதான் அங்கு உண்மை. 2வது, 370 பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆர்டிகல் 370 என்பது இந்தியாவுடன் இன்றைக்கு காஷ்மீர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சியும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஷேக் அப்துல்லா அவர்களும் தான். ஏனென்றால் அன்றைக்கு அந்த 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 காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணையாமல் தனி நாடாக இருப்பதைத்தான் அங்கு உள்ள மக்களும் சரி அங்குள்ள அரசரும் சரி விரும்பினார். ஆனால் காஷ்மீருக்கு அந்த 370 என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அந்த மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் எந்த மாநிலமும் யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டதில்லை. யூனியன் பிரதேசங்களாக இருந்ததுதான் மாநிலங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்று சொன்னால், யூனியன் பிரதேசம் என்பது மத்திய அரசின் நேரடி ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டதாக அந்த மாநில மக்கள் உணர்ந்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு கூட பாண்டிச்சேரியில கூட யூனியன் பிரதேசமாக இருப்பது எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அது பல கட்சிகள் வாக்குறுதிகளும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு மாநிலமாக இருந்ததை மீண்டும் யூனியன் பிரதேசமாக மாற்றி இவர்கள் அந்த மக்களின் உரிமையை பறித்தது காஷ்மீரில் தான் நடந்தது. அதனை அந்த மாநில மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மக்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார். 2வது, இவர்கள் சொன்னது ஆர்டிகிள் 370 நீக்கிவிட்டால் காஷ்மீரில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு அது மாதிரி நடந்ததா என்று கேட்டால் இல்லை. நீங்க தீவிரவாதம் குறைந்ததா என்று கேட்டால் இல்லை. இப்ப தினந்தோறும் வாரந்தோறும் பாத்தீங்கன்னா அங்கு ஏதாவது ஒரு இடத்துல வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, ராணுவ வீரர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை மறைத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொன்னது இவர்கள் என்ன என்று சொன்னால், காஷ்மீர்ல முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் போன்றவை குவியும் என்றெல்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 66,000 கோடிக்கு முதலீடுகள் வந்துவிட்டது என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க. ஆனா வந்தது என்னவோ $6 கோடி. ஒரே ஒரு ஷாப்பிங் மால், துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் ஷாப்பிங் மால் $6 கோடி வந்தது மட்டும்தான் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மற்ற எதுவுமே செய்யவில்லை. இவர்கள் வெறும் விளம்பரத்தில் மட்டுமே இந்த அரசை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு காஷ்மீர் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கான பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி சார், இப்ப ஜம்மு காஷ்மீர்ல நீங்க ஜெயிக்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. உங்க கூட்டணியை சேர்ந்த உமர் அப்துல்லா முதல்வராக வரப்போகிறாருங்கிற தகவல்லாம் வெளியாயிட்டு வருது. இப்போ நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த 370 எதுவும் மாற்றம் வருமா, அல்லது மறுபடியும் உங்களால மாநில அந்தஸ்து பெற்றுத்தர முடியுமா? இல்ல, 370 பற்றி இப்போது பேசுவதற்கான எதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்று வந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா சொல்லியிருந்தாரு, தேர்தலில் ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு பிரச்சாரத்தில். இல்ல, ராகுல் காந்தி அதனை வாக்குறுதியா கொடுக்கல. அவங்க நேஷனல் கான்பரன்ஸ் அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருந்தார்கள். ஆனால் மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக உறுதியாக போராடுவோம் என்று 2 கட்சிகளுமே குறிப்பிட்டிருந்தோம். அதை கண்டிப்பாக பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அதனை பெற்று தருவோம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 ஆட்சிகளைப் போல இப்பொழுது இல்லை. மோடி 3.0 என்பது வேறொரு விதமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. முன்பு புரூட்டல் மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு எல்லா சட்டங்களையும் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இதுவரை கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மசோதா கூட நிலைக்குழுக்கோ அல்லது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கோ அனுப்பியதில்லை. ஆனால் இன்றைக்கு வந்தவுடன் மோடி 3.0 என்பது 2 ஊன்றுகோலோட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்
அவர்கள் வந்த உடனேயே ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள். எனவே இது மற்ற கட்சிகளின் உதவியோடு அங்கு மாநில அந்தஸ்தை காஷ்மீருக்கு பெற்றுத்தரும் முனைப்பை காங்கிரஸ் முன்னெடுக்கும். அதற்கு தேசிய மாநாட்டு கட்சியும் உதவும். கண்டிப்பாக மற்ற கட்சிகளோட உதவியோடு அங்கு மாநில அந்தஸ்தை மீட்டு தர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கண்டிப்பாக பெற்றுத்தருவோம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இப்ப இந்த ஹரியானா தேர்தலில் பாஜக முன்னிலை வைக்கிற நிலையில ராஜ்யசபால அவங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை கூடுமே சார், இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ராஜ்யசபால ஏற்கனவே இருக்கிறது தான். ஹரியானாவிலிருந்து அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை இப்ப மேற்கொள்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அங்கிருந்து 2-3 என்னமோ தான் ராஜ்யசபா இருக்கும்னு நினைக்கிறேன். 3-4 தான் வரும். அது மட்டும் இல்லாம அங்கு ஏற்கனவே அவர்கள் தான் ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்காங்க. இன்றைக்கு காங்கிரசின் பலம் தான் கூடியிருக்கிறது. ஏற்கனவே இருந்ததை விட 5-6 சீட்டுகள் இன்றைக்கு அதிகம் பெறக்கூடிய வாய்ப்புகள்ல காங்கிரஸ் இருக்கிறது. அதனால அதுல எந்த மாற்றமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட நீங்க இவங்க அரசியல் சட்டத்தை திருத்துவோம் என்ற அளவிற்கு அவர்கள் செல்ல முடியாது என்பதைத்தான் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். 3/2 பங்கு மெஜாரிட்டி வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் எந்த பாராளுமன்றத்திலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி கண்டிப்பாக அவர்கள் செல்ல முடியாது என்பதுதான் இப்ப இருக்கிற நிதர்சனமான நிலை. இறுதியா ஒரு கேள்வி சார், இப்ப அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலில் இப்ப எப்படி நீங்க கையாள போறீங்க? இன்றைக்கு அவர்கள் மகாராஷ்டிராவிலும் சரி ஜார்க்கண்டிலும் சரி அவர்களுடைய களம் என்றும் சரியாக அமையவில்லை என்பதற்காகவே இந்த 4 மாநில தேர்தலும் ஒன்றாகத்தான் வைக்கணும். ஆனால் வேண்டுமென்றே அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அவர்களுக்கு பாஜகவிற்கு கூட்டணி என்றும் அமையவில்லை. அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கூட்டணி தான் அங்கு மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது. இவர்கள் சிவசேனாவை உடைத்தார்கள், சரத்பவாரின் என்சிபியை உடைத்தார்கள். ஆனால் அந்த உடைந்த கட்சிகளால் அவர்களுக்கு பெரிய பலன் கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். எனவே இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் அவர்களை அரவணைத்தும் செல்ல முடியவில்லை, விளக்கவும் முடியவில்லை. அந்த நிலைமைக்கு அங்க மகாராஷ்டிராவில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ், என்சிபி, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. அது மக்களின் நம்பிக்கையை பெற்று கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் இன்னும் அவர்கள் தேர்தலை அறிவிக்காமல் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்டை எடுத்துக்கொண்டால், ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே அவர் சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரனை கைது செய்து அதன் மூலமாக அங்கு அவர்களை ஆட்சியை கவிழ்க்கலாம் என்ற முயற்சியை ஈடுபட்டார்கள். ஏனென்றால் சிறிய மாநிலம் என்றால் பாஜகவிற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதை கவிழ்த்து அதன் மூலமாக தாங்கள் ஆட்சிக்கு அதன் பிறகு தேர்தலை அறிவிக்கலாம். சம்பை சோரன் கூட பாஜக இணைஞ்சார்ல. இப்பொழுது சம்பாய் சோரனை பாஜகவில் இணைத்தார்கள். ஆனால் அவரோடு எந்த எம்எல்ஏயும் செல்லவில்லை என்பதையும் பார்த்தோம். அவர் நிறைய எம்எல்ஏ பிரித்து கூட்டி அந்த கட்சியை உடைத்து அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்று முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது நடக்கல. இன்றைக்கு மீண்டும் ஏதாவது அங்கு பிளவை ஏற்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள். அது நடக்காது. கண்டிப்பாக அங்கும் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது. அந்த வரும் 2 மாநில தேர்தல்களிலும் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. இனிமேல் பாஜகவிற்கு ஒரு சரிவுதான் ஏற்படுமே தவிர இன்னும் மேற்கொண்டு அது வெற்றி பெறுவதற்கான அல்லது மேலோங்குவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதுதான் இப்போது இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. நன்றி சார். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.